கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நிச்சயம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த ஜெயக்குமார் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மனைவி லீலா, 60 வயதான அவங்களுடைய மனைவி, ஒரு கிட்னி பழுதாக இருக்கிறது. அந்த கிட்னி சுகம் ஆகணும் அப்படின்னு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரர் ஜெயக்குமார் சகோதரருக்காக, குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய மனைவி லீலா சகோதரிக்காக செபிக்கிறோம். 60 வயதான அவர்களுக்கு சர்வத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும். குறிப்பாக ஒரு கிட்னி செயல் இழந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கிட்னி செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணம் அற்புதம் நடப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, மனுஷங்களுடைய கண்ணிகள் தரிக்கப்பட்ட வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி காப்பார். எனக்கு வேடன், இந்த வேடன் நம்மளை அழிக்க வருகிற பிசாசை குறிக்கிறது. சங்கீதம் 91:3 நீங்கள் வாசித்து பாருங்க. மோசேனுடைய ஜெபத்திலே தெய்வ மனிதனாகிய மோசே சொல்கிறான், வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கும் என்னை தப்புவிப்பீராக. நம்ம தப்புவிக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாக நீங்கள் மாட்டிக்கொள்ளணும் அப்படின்னு மறைவாய் வைத்திருக்கிற கண்ணியில் அவர்களே மாட்ட போகிறாங்களே தவிர நீங்கள் மாட்ட போவது இல்லை. கர்த்தர் மறைவான கண்ணிக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுவா. உங்களுடைய கால் மாட்டிக்கொள்வது இல்லை, நீங்கள் மாட்டிக்கொள்வது இல்லை. ஒரு முறை ஒரு சகோதரிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதர், என்னை விஜிலன்ஸில் மாட்டி விடுறதுக்காக எனக்கு விரோதமாக யார் யாருன்னே தெரியாது அவங்களெல்லாம் செட் பண்ணி என்கிட்ட பணத்தை கொண்டுட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன், நான் உங்கள்கிட்ட பணம் கேட்கல, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பல முறை எனக்கு தெரியும் லஞ்ச ஒழிப்பு அதிகாரியிடத்துலேருந்து அவங்க பணம் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்தா. எனக்கு விரோதமாய் செய்த ஒரு மனிதன் என்னை எப்படியாவது மாற்றிடணும், என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினச்ச ஒரு மனிதன் பாருங்கள், எதிர்பாராத விதத்தில் அவர் மாட்டிக்கொண்டார். எனக்கு விழிச்சாங்க வலை, ஆனால் மாட்டினது யார்? அந்த மனிதர் மாட்டிவிட்டா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக கண்ணி வைக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறாங்களா? அவங்களுடைய கால் மாட்டிக்கொள்ளும். எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. மொர்தெகாய்க்கு விரோதமாக மொர்தெகாயை தூக்கில் போடணும் அப்படின்னு நினச்சி மொர்தெகாய்க்கு விரோதமாக கண்ணி வைத்தார்கள். நடந்தது என்ன? கண்ணி தெரிப்பட்டது. மொர்தெகாய்க்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ராஜாவுக்கு அறிவித்த பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது.
எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதியை வாஸ்து பாருங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது? எஸ்தர் 9:25 வாஸ்து பாருங்க. ஆமானையும் ஆமானுடைய குமாரர்களையும் ஆமானுடைய ஆண் பிள்ளைகளையும் மொர்தெகாய்க்காக மறைவாய் வைத்த அந்த தூக்கு மரத்திலே தூக்கி போட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? கலங்காதீங்க. ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வச்ச வலையில் அவங்க கால் மாட்டும். வேதாகமத்தில் 2 வசனம் இருக்குது. ரொம்ப மிக முக்கியமான வசனம். சங்கீதம் 7:15, சங்கீதம் 9:15. இந்த 2 வசனத்தையும் வாஸ்து பாருங்க. குழியை தோண்டி ஆழமாக்கி மறைவான குழியிலே நான் விழும்படி நினைத்தார்கள். அவர்கள் தோண்டின குழியிலே அவர்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையிலே அவர்களுடைய கால்களே சிக்கி கொண்டது. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? பேசட்டும். அவங்க அதில் மாட்ட போகிறாங்க. உங்களுக்கு விரோதமாக தப்பான காரியத்தை செய்கிறாங்களா? செய்யட்டும். அந்த தப்பான காரியத்தில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க, அவங்க மாட்டுவாங்க. தாவீதுக்கு விரோதமாக சவுல் ராஜா எத்தனையோ தீமைகளை செய்தான். தாவீதை கொல்லணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சான். எத்தனையோ சதி திட்டங்களை தீட்டினான். நான் கேட்குறேன், தாவீதை சவுலால் ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா? ஒன்றும் முடியலை. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சங்கீதம் 91:7 நீங்கள் வாஸ்து பாருங்கள். பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 எழும்பினாலும் அது என்னை அணுகாது. சொல்லுங்க, அது என்னை அணுகாது. இதை அறிக்கை செய்யுங்க. அது என்னை அணுகாது. மனுஷங்க விரிக்கிற வளைவான வலைகள் என் கால்கள் மாட்டிக்கொள்வதே இல்லை. எனக்கு விரோதமாக தெரியாமல் குழி தோண்டுகிறார்களே, அதில் நான் விழுவது இல்லை. இப்படி அறிக்கை செய்யணும். என்னை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்களே அதில் விழுந்து நாசமாவார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் சத்துருடைய கையில் உங்களை கொடுக்க மாட்டார். அந்நியர்களுடைய வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. அந்நியருடைய குழியில் நீங்கள் விழ மாட்டீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாங்கும். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, மறைவாய் வைத்த குழியில் அவர்கள் விழுவார்கள். தெய்வ பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் மறைவாய் ஒரு காரியத்தை வைத்தான். அதிலே அவனுடைய கழுத்தை மாட்டிக்கொண்டது. அவனையே அதிலே தூக்கி போட்டார்கள். என் தகப்பனே, என் தேவனே, உடைய பிள்ளைகள் குரோதமாக எழும்பியிருக்கிற வேடனுடைய கண்ணிக்கு கத்த விலைக்கு காத்துக்கொள்ளும். செய்கிறதற்காக நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வேடனுடைய கண்ணிக்கு விலைக்கு காப்பால் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென்.